பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்தித்ததில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அல்லேலூயா. சரியாக கவனிங்கள். இஸ்ரவேலை குறித்து ஓசியா தீர்க்கதரிசனம் சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல் இளைஞனாயிருந்தபோது நான் அவனை நேசித்தேன், அவன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போய் எகிப்திலே சிறைப்பட்டு போய்விட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். பார்வோன் அவர்களை ஆலோட்டிகளை போல அவர்களை நடத்தினான். ஆண்டவராகிய கர்த்தரோ அவர்களை நேசித்ததினாலே ஜனங்களை குறித்து சொல்லுகிறார், என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஆகவே அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாக ஆண்டவர் நினைக்கிறார். அவர்களை வரவழைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலவெளியிலே ஒருவேளை நீ பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், சாபத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், பலவிதமான கட்டுகளிலே நீ காணப்படலாம். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி உன்னை குமாரனாக உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நான் உனக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.